அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு இந்த புதிய பதிப்பில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை உணர்கின்றேன். நாம் ஜோதிடத்தில் எவ்வளவுதான் விஷயங்களை நாம் அனுதினமும் கற்றுக்கொண்டாலும், ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பலன்களை, நன்மை, தீமைகளை நாம் அனுபவிக்கின்றோம். பொதுவாக ஜோதிடம் என்பது கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நாம் ஆராய போகும் விஷயம் தான் ஜோதிடம். இப்பொழுது இந்த ஜோதிட தளப்பில் பொதுவான விஷயம் ராகு தசை. இந்த தசைகளிலேயே மிகவும் இன்பத்தையும் சுயநலம் கருதாத ஒரு தனி மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய தசை என்றால் அது ராகு திசை. இந்த ராகு திசை குழந்தை பருவத்தில் எவ்வாறு வேலை செய்யும்? அதாவது வாலிப பருவத்தில் எவ்வாறு வேலை செய்யும்? அடுத்தது வயோதிக பருவத்தில் இந்த ராகு திசை நன்மையா? தீமையா? ராகு எவ்வாறு பலன் தரும்? ராகு கெடுதலை தருமா? என்பது போன்ற பலவிதமான கேள்விகள் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் பொதுவான பலன்களாக கூறக்கூடிய மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு திசை எவ்வாறு இருக்கும்? நாம் ராகு திசை என்பது முற்றிலும் தீய கிரகமா? அது நன்மை தருமா? என்ற போன்ற தனிப்பட்ட கேள்விக்கான விடுகதையை இந்த தொகுப்பில் விடுகதை கேள்வியும், கேள்விக்கு உண்டான பதிலையும், தெளிவான சிந்தனையும் இந்த பதிவில் அன்பர்கள் தெளிவாக, முழுமையாக இதை இதை கேட்பவர்கள் இதற்கான பலன்களை அறிவீர்கள். சரி அன்பர்களே, இன்று நம் ராகு திசை. அதற்கு முன்னால் ஜோதிடத்தில் ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். ஜோதிடத்தில் ராசிக்கும், லக்னத்திற்கும் இடையான தொடர்பை நான் ஒரு ஒரு சிறிய கண்ணோட்டத்தில் விளக்கிவிட்டு, ஏனென்றால் அனைவருமே ஜோதிடம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால உங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகத்தை செய்துவிட்டு, நாம் மேலும் பதிவினை காணலாம். பொதுவாக லக்னம் என்பது ஒரு மனிதன் ஒரு நாளில் 12 லக்னங்கள் உருவாகிறது. மொத்த மாதங்கள் 12. ஒரு மாதத்தில் லக்னம் எவ்வாறு உருவாகின்றது என்றால், அன்றைய தினத்தில் அந்த மாதத்தில் சூரியன் வந்து 12 மாதத்தில் 12 ராசிகளில் இருக்கும். சூரியன் எந்த ராசியில் அன்றைய மாதத்தில் இருக்காங்களோ, அதிலிருந்து 2 மணி நேரம் வந்து முதல் லக்னமாக நாம் உணர்கின்றோம். சரி, ராசி என்பது சந்திரன். சந்திரன் இருக்கும் ராசி தான் நாம் வந்து ராசி. நமக்கு வந்து பலன்களை தரக்கூடிய கிரகம் எது? சந்திரன். உதாரணமாக இன்றைய தினம் சந்திரன் என்பது புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் தான் இன்னைக்கு இன்றைய பிறப்புகள் எல்லாம் குரு திசை. அப்போது நமக்கு வந்து ராசி பலனையும், நட்சத்திரத்தையும், திசாபுத்தியும் நமக்கு பலனாக கொடுக்கக்கூடிய கிரகம் எது? ராசி. அந்த ராசியினுடைய அதிபதி யாரு? எதன் மூலியாக கொடுக்க முடியும்? சந்திரன். ஆகையினால தான் நாம் தினமும் நட்சத்திரத்தை இன்றைய என்ன நட்சத்திரம்? அதை கொடுக்கக்கூடிய சந்திரன் தான் 27 நாளையும் 27 நட்சத்திரத்தை நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டராக, அதாவது பூமிக்கு ஒரு சேட்டலைட். அது வந்து பூமியை சுற்றி வருகிறது. ஆகையினால் நமக்கு வந்து நல்லது, கெட்டது நம்முடைய தாய், அதனால தான் கிரக அமைப்பில் சூரியனை ஆத்மாவாகவும், சந்திரனை தாயாகவும் நம்ம வந்து கருதுகின்றோம். தாய் என்னப்படும்? தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை, தேவையில்லை என்பதை அறிந்து, நமக்கு வந்து எல்லா விதமான நலன்களையும் கொடுப்பது நம்முடைய தாய் தான். ஆகையினால் இந்த சந்திரன் என்பது ஒரு ஒரு ராசியில் 2 நாளில் இருக்கும். ஒரு நட்சத்திரத்தில் முழுமையாக ஒரு நாள், அதாவது 24 27 மணி நேரம் மணிக்கணக்கில் இருக்கும். ஆகையினால் அன்றைய தினம் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரே திசையை நமக்கு வந்து கொடுக்கும். ஒரே நட்சத்திரம் இருக்கும் பொழுது. சரி. இன்றைய தினத்தில் இந்த மேச லக்னத்தில் பிறந்து ராகு திசை நடக்கக்கூடிய ஒரு மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை இளமை பருவத்தில் எவ்வாறு இருக்கும்? வாலிப வயதில் இருக்கும். முதுமை பருவத்தில் எவ்வாறு அவருடைய பலன்களை எவ்வாறு கொடுக்கும்? என்பதை அனலைஸ் பண்ணுவோம். பொதுவாக நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கூடிய இன்றைய அஸ்ட்ராலஜியில் ராகு என்ற கிரகத்தினுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்றால், ராகு என்பது தாத்தாவுடைய கிரக காரகம். இது எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது? நாம் குழந்தை பிறந்தவுடன் குரு என்பது நாம் வந்து ஒரு குழந்தையை அம்சமாக கருதுகின்றோம். குழந்தை பிறந்தவுடன் என்ன பண்ணுது? விடலை பருவம். அது என்ன பண்ணும்? புதன். அது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குழந்தைகள் வளர்ச்சியாகிக் கொடுக்கும்போது அது புதனாக இருக்கின்றது. இந்த புதன் வந்து வாலிப வயது அடைந்தவுடன் செவ்வாயாகவும், சுக்கிரனாகவும் மாற்றமடைகிறது. செவ்வாய் என்பது என்ன? ஆண்மகன், கம்பீரமாக வருகின்றான். சுக்கிரன் பெண், நளினத்தன்மையோடு தோன்றுகின்றாள். இந்த சுக்கிரன், செவ்வாய் இருவரும் இணைந்து எச்சல் என்ன பண்ணும்? ஒரு குழந்தை உருவாகிறது. அப்பொழுது சூரியனாகவும், சந்திரனாகவும் தாய், தந்தை இருவருமாக இந்த தாய், தந்தை இருவரும் அவருடைய குழந்தைகளை திருமணம் வைத்து வந்து பேரன், பேத்தி எடுக்கிறார்கள். அப்பொழுது ராகு என்பது தாத்தாவாகவும், கேது என்பது பாட்டியாகவும் கருதுகின்றோம். சரி. அவ்வாறு இருக்கக்கூடிய ராகு திசை என்பது, ஒரு திசை என்பது எவ்வாறு பலனை கொடுக்கும்?
இந்த வரிசையில் நீங்கள் கேட்கும்போது, ராகு என்பது சந்திரன் என்பது ஒரு திசை என்பது நமக்கு வந்து சூழலை குடுக்கும். இப்ப எப்படி நம்முடைய பருவ காலங்கள் நம்ம 4 வகையான பொதுவான பருவ காலங்கள் வந்து 4. இப்ப கோடை காலம், அதுக்கு அடுத்தது காற்று காலம், காற்று காலம் முடிஞ்சவுடனே நம்ம வந்து மழைக்காலம், மழைக்காலம் முடிஞ்சவுடன் நமக்கு வந்து பனிக்காலம். அதாவது எல்லாமே டெமாலிஷ் ஆயிருது. அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், அதுக்கு அடுத்தது துன்பம். இன்பம் அடைந்தா என்ன பண்ணும்? துன்பம். வாழ்க்கையில வந்து முடிஞ்சிருது. அதேபோல இந்த திரிகோணங்கள், அதாவது 4 விதமான கேந்திரங்களில் 3 விதமான திரிகோணங்களை நமக்கு கருதும்போது பருவ காலங்களாக தனிமனித வாழ்க்கையில் பயன்படுது. அவ்வாறு இருக்கும் பொழுது, ஒரு மேச லக்னம் என்பது இப்போது மேச லக்னம். இந்த மேச லக்னத்தினுடைய அதிபதி வந்து செவ்வாய். பொதுவாக மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் மிடுக்கான தோற்றமாகவும், வாழ்க்கையில் எதுவுமே முன்னோடித்தனமாகவும், எதையுமே நாம் செயல்படுத்துவதில் தான் தான் அதில் முதலிடம் இருக்க வேண்டும் என்ற ஆக்ரோஷத்துடனும், நேர்மையுடனும் செயல்படக்கூடிய ஒரு தோற்ற அமைப்பை கொண்ட மேச லக்ன அமைப்பாளருக்கு இந்த ராகு திசை எவ்வாறு இருக்கும்? அப்பொழுது ராகு திசை எவ்வாறு நடக்க வேண்டும் என்றால், அதனுடைய சூழல் எவ்வாறு இருக்கும்? ராகு திசை வந்து ஒரு இடத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தையோ, சுவாதி நட்சத்திரத்தையோ, சதய நட்சத்திரத்தையோ தொடர்பு கொள்ளும்போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த திசை பிடிக்கும். ஏனென்றால் அங்க தான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை திசை ரீதியாக சந்திரன் தொடும்பொழுது உங்களுக்கு திசா புத்தியாக ராகுனுடைய திசா புத்தி. உதாரணமாக நீங்க பிறக்கும் பொழுது ராகு திசை திருவாதிரை நட்சத்திரத்திலயோ, சுவாதி நட்சத்திரத்திலயோ, சதய நட்சத்திரம் நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு பிறப்பு காலம் ராகு திசை. அதை விடுத்துவிட்டு இதற்கு முந்தைய நேரத்தில செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இந்த இடத்தில் வந்து மிருகசீரிட நட்சத்திரத்திலயோ, ரோகிணி நட்சத்திரத்தில பிறந்திருந்தா வாலிப வயதில் இவர்களுக்கு ஏற்படும். இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த இடத்துல 7ஆம் இடத்தில் திசை எனப்படும். இந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்றால், அஸ்த நட்சத்திரத்திலயோ அல்லது சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு இந்த மத்தியம வயதில் உங்களுக்கும் இவர்களுக்கும் ராகு திசை என்பது மத்தியம வயதில் ஏற்படும். சரி. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, திருவோண நட்சத்திரத்திலயோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்த நண்பர்களுக்கு மத்திய வயதில் வரும். இதேபோல திசாபுத்தி ரீதியாக கிரகங்கள் நகரும் பொழுது, நமக்கு வந்து இந்த திசை புத்தி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்பொழுது ராகு திசை என்பது நன்மையா, தீமையா கொடுக்கும். அப்பொழுது மேச லக்னத்தில் இந்த மேச லக்னத்தில் சூழல் எவ்வாறு இருக்கிறது? அறம், பொருள், இன்பம். அப்பொழுது இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை என்பது இன்பத் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11ல் கிரகங்கள் இருப்ப இந்த இந்த திசை வந்து ராகு திசை நடக்கும்போது, இந்த சூழலை அனுபவிக்க நேரிடும். ஆகையால் இந்த நண்பர்களுக்கு வாழ்க்கை பயணங்கள் எவ்வாறு இருக்கும்? இவர்கள் இளமை காலத்தில் பிறந்த குழந்தைகளா இருந்தால், இவர்களுக்கு வந்து ரொம்ப இளமை காலத்தில மேச லக்னத்து குழந்தைகளுக்கு வந்து இந்த ராகு திசை நடக்கும் பொழுது, இவர்கள் வந்து வெளியில இருந்து வெளியில தாய் தந்தையர்கள் வெளியில இருக்கும்பொழுதும், தன்னுடைய பிறந்த இடத்த விட்டு அதாவது அடுத்த இடத்துல இவர்களுடைய பிறப்பு நிலைகள் இருக்கும். இவர்கள் சந்தோஷமான சூழ்நிலையும், வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணர்வார்கள். இதுல இன்னொரு விஷயம் நெகட்டிவ் என்று நினைத்தால், இந்த 3ஆம் இடத்தில் 3, 7, 11 என்பது இவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனென்றால், இந்த 4 இந்த 4ஆம் இந்த தாய்க்கு என்ன பண்ணும்? ஒரு சில நோய் நொடி தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால், ஒரு பாவம் ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடிய அதே நேரத்தில் தீமையாகவும் உணர்வார்கள். ஆகையினால் குழந்தை பருவத்தில் பிறந்தவர்களுக்கு இன்பம் என்ற திரிகோணத்தை குழந்தை பருவத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்பார். சரி இவர்கள் வந்து மத்தியம வயதில் இருப்பவர்களுக்கு என்ன ஏற்படும்? வாலிபத்தில் ஒரு 20 வயசு, இல்ல 15, 16 வயசு படிப்பு வயசில் இருப்பவர்கள், இவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட துறையில இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்கள்? மேனேஜ்மெண்ட் எனக்கூடிய எம்பிஏ அல்லது கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுபோல கணக்கியல் துறை, பிகாம் இது மாரி துறைகள் பார்த்தீர்கள் என்றால், சிறந்தவர்கள் கம்யூனிகேஷன் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு துறைகளாக இவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பார்கள். இவர்கள் திருமண வயதில் இன்பம் என்ற ஏனென்றால், இவருடைய வந்து ஆரம்ப காலத்தில் பொருளாதார ரீதியாக இது எல்லாமே பொது பலன். ஒரு இது வந்து இந்த ராசி என்பது பொதுவான இடைவெளி குறிக்கும். பாவகம் என்பது அவர் ஒரு தனி மனிதன் பிறந்த இடத்திலிருந்து பாவத்தை கணிக்கக்கூடிய சூழல் அமைக்கும். நான் வந்து இதில குறிப்பிடுவது பொதுவான சூழலை நாம் குறிப்பிடுகிறோம். உங்களுக்கு சரியான பலன்களை நீங்க அறிந்து கொள்ள விரும்பினால், உங்களுடைய தனி மனித ஜாதகத்தை நீங்க அனலைஸ் செய்து நீங்க பார்த்துக் கொள்ளலாம். சரி. இப்பொழுது வாலிப வயதில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்பம். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த கதாசிரியர், இவர் வாழ்க்கையில மகிழ்ச்சியான எண்ணங்கள், கணவன், மனைவி உறவுகள், நண்பர்களிடம் அனைத்து விஷயத்திலுமே இந்த ராகு திசை என்பது இவர்களுக்கு வந்து எந்த விதத்திலும் குறையில்லாமல் இந்த வாழ்க்கை ராகு திசை பிறந்தவுடனே நீங்க வந்து துன்பம் எல்லா திசையிலும் நன்மை, தீமை. இவருடைய சூழல் எழுது இன்பம் என்ற திரிகோணத்தில் இருப்பதனால் பொதுவாக இவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இன்பத்தை அடைவார்கள் 3ஆம் இடம். வெளியூர்கள், வெளிப்பயணம் சுற்றுதல். இதே இந்த சுவாதி நட்சத்திர தொடர்புள்ளவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்?
இவர்கள் கடுமையான வாழ்க்கையில் கடுமையான மருத்துவம் போன்ற படிப்புகள், இல்ல போட்டி பந்தயங்கள் இதில எல்லாம் ஈடுபட்டு பணம் வந்தவுடன் என்ன பண்ணுவாங்க, இன்பத்தை கணவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் என்ற அமைப்பில் இருப்பார்கள். இந்த 10ஆம் இடத்துல என்ன பாருங்கள, தொழில் நெறைய பிசினஸ் லாட் ஆஃப் பிசினஸ் பண்ணி அதில வெற்றி அடைந்து, மேலும் நண்பர்கள், சங்கம், சபை, அரசியல் போன்ற நிலைகளில் ஈடுபடும் பொழுது, அதில் பெருந்தன்மையாக இருப்பார்கள். வயோதிக காலத்தில் இருப்பவர்கள் 3ஆம் இடம் இருந்தால் என்ன பண்ணும்? இவர்கள் குழந்தைகள், பேரன், பேத்தி இவர்களுடன் சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்க நேரிடும். ஆகையினால், இந்த ராகு திசை என்பது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திசாபுத்தி சூழல். 3 ஆனால் இந்த திசாபுத்தியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த ராகு திசை என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்க சேமிச்ச பொருளாதாரத்தில நீங்க முன்னேறலாம். ஆனால், நீங்கள் என்ன பண்றோம் ஒரு மனிதன் வந்து இருக்கும் காலம் வரை ஏன்னா மனிதனுக்கு தான் 6 அறிவு உண்டு. தன்னுடைய மின்னும், பின்னும் என்ற 2 கோணங்களில் மனிதன் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் இன்பம் இந்த இன்பம் வந்து எத எதெல்லாம் கொடுக்கும்? உலகத்தில் உள்ள கவர்ச்சிகள் அனைத்தையுமே வாலிப வயதில் இருப்பவர்களுக்கு மட்டும் ஏன்னா குழந்தை பருவம் என்பது இளமை காலம் வந்து நம்முடைய தாய், தந்தையோட சேர்ந்து நம்ம செயல்படுவதனால் அதனுடைய உங்களுடைய கிரக நிலைகள் அனைத்தும் நல்பலன்களோ, தீய பலன்களோ அது வந்து தாய், தந்தை சார்ந்த அவருடைய இணக்கமான சூழ்நிலையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்ட விஷயமாக முடிந்துவிடும். நீங்கள் ஒரு 60, 70, 50 வயது 45 வயது, 50 வயது கடக்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ராகதேசம் வந்து என்ன பண்ணும், பிள்ளைகளோட சார்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அனுபவிப்பீர்கள். சரி. இப்பொழுது இந்த மத்தியம வயது எனக்கூடிய ஒரு விடலை பருவம். ஒரு 18 வயசு டூ அது 18 ஒரு 40, 50, 40, 45 வயசு ஒரு அன்மெச்சூரிட்டி ஸ்டேஜில் ராகு திசை வந்து எனப்படும். உடல் வந்து கட்டற்ற போகத்தை நம்மள அனுபவிக்க வைக்கும். இன்பம். நீங்கள் வாழ்க்கையில வந்து புகழ்ச்சியா, இன்பமா இருக்கும்போது என்ன பண்ணுவார்கள்? இப்ப ஒரு ஒரு உதாரணமா எடுத்துங்க. இப்ப நீங்க ஒரு விருந்துக்கோ, சாப்பாட்டுக்கோ, ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு மற்ற விசேஷத்துக்கு போறீங்க. அங்க வந்து எல்லாமே நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? அங்க தாம்பூலம் தரிப்பார்கள். அந்த வாசனை திரவியம். இதுதான் மகிழ்ச்சி. ஒருவர் புகையிலை போடுவார்கள், இல்ல புகைப்பார்கள். இன்னும் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரானரி பார்ட்டிக்கு போகும்போது என்ன பண்ணுவார்கள்? மருந்து அது இன்பம் என்ற பெயரில் மது, மயக்கம் இது போன்ற சூழ்நிலைலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த ராகு தான். ஒரு சிலர் நம்மகிட்ட அபரிதமான செல்வங்கள் இருக்குது என்று வந்து ஸ்பெகுலேஷன் துறைக்கு என்றக்கூடிய ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் ஈடுபட சொல்லு. இதில் வெற்றியெல்லாம் அடைஞ்சிட்டு இருப்பார்கள். ஆனா, இந்த ராகு திசையோட எண்ட் ஆஃப் பகுதி வந்துகிட்டே இருக்கும். கிட்ட நெருங்கும். அப்ப என்ன பண்ணும்? நீங்க அனுபவிச்சது எல்லாமே நம்முடைய ஒரு எல்லைய தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இதுக்கு தான்ப்பா ஜோதிடம். அப்ப நம்ம வந்து பயணம் வந்து நம்ம வந்து நீட்டா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போறோம். ஒரு சீரான வேகத்தில போறோம். அங்க முடிஞ்சோனே ஒரு ஆறு வருது, ஒரு பள்ளம் வருது. அப்ப என்ன பண்ணும்? நீங்க போக, போக ஒரு ஸ்பீட் பிரேக் பார்க்கும்போது வண்டிய ஸ்பீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி போகணும். இந்த திசையினுடைய எண்டுல போம்போது, டக்குனு பிரேக் பண்ணி போய் நீங்க அதுக்கு அந்த அடுத்த சூழலுக்கு மாறுவீர்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும், வாழ்க்கையினுடைய தரத்தையும் நம்ம வந்து அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்க பாட்டுக்கு இப்ப 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நல்லா மயக்கத்துல வந்து நான் எனக்கு எல்லாமே இன்பமா இருக்கு. நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணும்? இந்த திசை பத்தி டக்குன்னு கட் பண்ணி விட்டோனே, சூழல் அப்படியே மாறிரும். அப்ப அங்க போய் என்ன பண்ணும்? குழியில தான் விழுகணும். அப்ப திசாபுத்தி நடக்கும் பொழுது, ஒரு மனிதன் எவ்வாறு சீராகணும்? தனக்கு முன்னால் நடந்தக்கூடிய விஷயங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்பது மத்திய வயதில் பொழுது உங்கள் இளமை காலம். என்விரான்மென்ட் என்று சொல்வார்கள். சுற்றுப்புறத்துக்கு தகுந்த மாரி தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது. ஆகையினால், நம்முடைய இடைவெளியில் சுற்றுப்புறம் என்ன இருக்குது என்று நீங்க அருமையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எதிர்காலம். இந்த எதிர்காலம் எவ்வாறு தெரியும்? இந்த ராகு என்பதே ஒரு நிழல்களம். ஒரு ஷேடோ பிளானட். ஆகையினால் நம்ம பின்தொடர்ந்து நீங்க நீங்க இந்த வந்து நம்ம நல்லா ஜாலியா இருக்குன்னு சொல்லி, நம்ப வந்து எதா இருந்தாலும் பொருத்தம் பார்த்தீங்கன்னா, நல்லா நெறைய ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருந்தா என்ன பண்ணும்? கடைசியில பார்த்தீங்கன்னா, கல்லீரல் போகும், எல்லாம் போகும். ஒவ்வொரு நாள் லிவர் பகுதியிலும் பாதிப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த ராகு தான். ஆகையினால் நெறைய பணம் சம்பாரிப்பாங்க. லாட் ஆஃப் மனி ஏகப்பட்டது வரும். நீங்க இழந்த ராகு திசை சாதாரணமா நெனச்சுருங்க. அரசியல் இருந்தாலும் பெரிய செல்வாக்கு, பெரிய ஆளா வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு கம்யூனிகேஷன் துறை ஒரு புரோக்கர் ஏஜென்சி தான் அதில பயங்கரமா சம்பாரிப்பாங்க. 7ஆம் இடம் மக்கள் தொடர்பு. மக்கள் தொடர்பு வரும்போது ஒரு அதிகாரியா இருந்தாங்க. ஏகப்பட்ட புகழ்ச்சியினுடைய எல்லைக்கே போயிருவாங்க. இது எல்லாமே சிறந்து விளங்கும். ஆகையினால் அவ்வாறு இருந்தாலும், ஒரு ஒரு ஆரம்பம், மத்தியமம், முடிவு. உங்களுடைய முடிவு ஸ்டேஜ் ராகுதேசனுடைய எண்ட் ஆஃப் சீசனுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த கேட்டகரி நம்ம குரு திசைக்கு போறோம். அப்ப நம்ம வாழ்க்கை பயணத்தை எவ்வாறு சீரமைக்க வேண்டும் என்ற கட்டத்தில் வரும்போது 2ம் கெட்ட தருணத்தில் மாற்றிக்கொள்ளாது. அப்பொழுது இது எவ்வாறு நம்முடைய சூழ்நிலையை கவனிக்கிறது? இந்த ராசி சக்கரம் என்பது காலச்சக்கர சூழலுக்கு தகுந்த மாரி இது ஒவ்வொரு 30 டிகிரியாவோ நம்ம வந்து கணிச்சிருக்கிறோம். இங்க வந்து ஒரு உதாரணமாக, இப்ப மேஷ லக்னம் என்பது இப்ப இந்த நான் குடுக்கக்கூடிய மேஷ லக்னம் வந்து சித்திரை மாசம் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பொறந்து மேஷ லக்னம் இருந்தால், இந்த தசாபுத்தி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். இதே மேஷ லக்னம் 20 டிகிரி 20 நாள் பொறந்தவங்களுக்கு என்ன பண்ணும்? கொஞ்ச காலம் தான் இருக்கும். அது பாவ கணித விஷயத்துல வேரியேஷன் ஆகும். திசாபுத்தி வேரியேஷன் ஆகும். பாவநிலை இது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும். ஆகையினால் இந்த ராகு திசை என்பது தனி மனித வாழ்க்கையில போகத்தையும், இன்பத்தையும் கொடுக்கக்கூடியது. நீங்க வெளிநாட்டு பயணம் போகணுமா? அந்த உலகத்த சுத்தணுமா? வெளிநாட்ல போய் படிக்கணுமா? தடையே இல்ல. எப்பேர்ப்பட்டாலும் அவன் சூழ்நிலைக்கு தகுந்த மாரி கோடீஸ்வரனா இருந்தா,
பெரிய கப்பல்லயே கூட போவான். இப்ப எலான் மஸ்க் மாரி ராக்கெட் கூட விடலாம். எங்கனாலும் விடலாம். அதே மாரி சூழலெல்லாம் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஒரு அரசியல்வாதியா சிறந்து விளங்குவீங்க. நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் அள்ளி கொடுக்கும். ஆனால், எதையுமே நமக்கு வந்து இலவசமா கிடைக்கிற மாரி, கடவுள் நம்மள அள்ளி குடுக்கிறத நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து, உங்களுடைய ஒரு தடவைக்கு 2 தடவ பார்த்து நீங்க இருந்தீர்கள் என்றால் இருக்கும். அதேபோல நடுத்தர வயதில் இருப்பவர்கள். இந்த நடுத்தர வயதில தேவையில்லாத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த 40, 50 வயசு மேல விபரீதமான ஆசைகள்லாம் தோன்றும். வயதுக்கு மீறின ஆசைலாம் தோன்றும். அது நீங்க புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்ப இவங்கலாம் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஒரு கண்ட்ரோல் பண்ணாத ஒரு 60 வயசு தாத்தா வந்து மாட்டிக்கிட்டாரு. பாலியல் புகாருக்கு போறாரு. போக்சோ சட்டத்தில கைதாகுறாரு. அப்படிலாம் இருக்கக்கூடிய கேஸ்லாம் என்னது? இது மாரி கேஸ் தான். வயதுக்கு மீறின ஆசைகள். அதெல்லாம் அனுபவிக்க தோணும். இந்த ராகு திசை சும்மா விட்டுறாது. ஆகையினால, இந்த மேச லக்னத்தில் இதெல்லாம் தொடர்புபடும் பொழுது, நீங்க இதிலெல்லாம் தடை இல்லாம நம்ம வந்து சந்தோஷத்தை எப்படிலாம் அனுபவிக்க வேண்டும்? நம்ம என்விரான்மென்ட் நம்ம சுற்றுச்சூழலுக்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? நம்ம குடும்ப சூழல் மனிதன் என்பது 6 அறிவு படைத்த மனிதன். அதனால அதோடைய வேகத்திலேயே நீங்க செயல்படுங்க. இவ்வாறு செயல்பட்டீங்கன்னா, உங்களுக்கு நன்மை, தீமை என்ற இரு விஷயத்திலும் பட்டு, இந்த ராகு திசை என்பது அற்புதமான வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. இது எல்லாத்துக்கும் வந்துராது. ராகு என்பது நம்ம ஷேடோ ஃப்ளோன்ட்டு எண்ணுகிறோம். நீங்க முற்காலத்தில் வந்து செய்த நன்மைகள் வந்து இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, அந்த மேச லக்ன காலத்து ராகு திசைய நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். புண்ணியம் 3ஆம் இடம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 1ஆம் இடம் வந்து அறம். இதனுடைய விஷயம் என்ன? அறம் அறம் என்பது தர்மம். தர்ம வீட்ல என்ன இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. 2ஆம் இடம் பொருள்பற்று. இந்த பொருள்பற்றான வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, அயோத்தி காலத்தில இளமை வயதில பார்த்தீங்கன்னா, பொருள்பற்று பணம், பணம், பணம்னு வெளிநாடு போறது, எங்க போறது பணத்திலேயே ஓடிட்டு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த வயசுல அடையக்கூடிய இன்பங்கள்லாம் எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா, மத்தியம ஸ்தானத்துல ராகு தசை வரும். அப்போ வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு எல்லாமே இந்த கடந்த காலத்தில ஏன்டா பணத்த சம்பாரிச்சு ஏன்டா பெருசா போடுறோம். நம்ம வாழ்க்கை இருக்க முடியும் ஜாலியா என்டர்டெயின் பண்ண முடியும். அப்புட்ன்னு வாழ்க்கைய என்டர்டெயின் பண்றவங்களுக்கும் இதே மாரி அமைப்பு தான். ஆகையினால நீங்களுக்கெல்லாம் இது மாரி பிரச்சனைகள் வருது. நம்ம கடவுள வழிபடணும்னா, விகாரமான கடவுள் கொண்ட நம்ம பெரியாயி, துர்கா இது மாரி நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பல வழிமுறைகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ராகு என்பது அந்நிய மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்து அவைகளை போற்றுவது. அதாவது யாருன்னே தெரியாதப்பா! திடீர்னு உதவி கேட்குறாங்க. அதனால ஆத்மார்த்தமா நீங்க உதவி செய்தன் மூலம் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும். ஆகையினால் ராகு திசை என்பது இந்த மேச லக்னக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம். இந்த பொற்காலத்தினை அமைதியாகவும், உங்களுடைய சுய மரியாதையுடன் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் ஒரு நன்மை தரும். சரி அன்பர்களே! நம்ம அடுத்த பதிவில் இந்த ராகு திசை வந்து மற்றொரு கண்ணோட்டத்தில் எவ்வாறு இருக்கும்? அதாவது ரிஷப லக்னத்திலிருந்து மீனம் வரை உள்ள 12 லக்னத்திற்கும் தனித்தனியாக நாம் இந்த பதிவினை வெளியிட உள்ளோம். நன்றி அன்பர்களே! இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்கள் இத சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். ஏனென்றால், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவுமே எங்களை மேற்கொண்டு உந்துதலை ஏற்படுத்தும். சரி நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.